வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றமானது போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக ஒரு 20-25 டெமோ கூட்டம் நடத்திட்டு தான் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம். வாரந்தோறும் சென்னை மேடவாக்கத்தில் பாவலரேறு தமிழ் களத்தில் ஞாயிறு மாலை 3:30 முதல் 5:30 வரை நேரடியாகவும், வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 7:30 இந்திய நேரப்படி 7:30 9 மணி வரை இணைய வழியிலும், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஆங்கில வழியும் சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொல்வேந்தர் மன்றமானது ஒரு 1000 வருடம் பழமை மிக்க ஒரு லாப நோக்கமற்ற ஒரு பன்னாட்டு நிறுவனமாகும். இதன் முக்கிய குறிக்கோள் உறுப்பினர்களின் மொழித்திறன் மற்றும் தலைமை பண்புகளை மேம்படுத்திக் கொள்வதாகும். இதன் மூலம் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த கூட்டத்திற்கென்று ஒரு சில நெறிமுறைகள் உள்ளது. முதலாவதாக, உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் பேசும் பொழுது மதம், பாலியல் மற்றும் அரசியல் இந்த மூணுத்தையும் மட்டும் நீங்க பேசாம மத்த டாபிக் எது வேணா பேசிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல அந்த நேரத்துல நீங்க பேசி முடிச்சிடணும். நீங்க பேசும்போது உங்களோட ஆடியோ வீடியோவை எனேபிள் பண்ணீங்க. நீங்க உங்க மொபைலை சைலண்ட் போட்டுங்க. நீங்க பேசும்போது இல்ல நீங்க அன்மியூட்ல இருக்கும்போது மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. அதனால மற்றபடி வேற எந்த நெறிமுறையும் இங்க கிடையாது. இது மெயினா அந்த 3 நெறிமுறையை மட்டும் நீங்க இந்த கூட்டத்துல இருக்கிற வரைக்கும் கடைபிடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். இப்ப இந்த கூட்டத்தை தலைமை பொறுப்பாளர், உங்கள் அனைவருக்கும் மிகவும் நெருக்கமானவர் திருமதி கவிதா சிதம்பரம் அவங்கள்ட்ட இந்த இணையவழி மேடையை ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் அவர்களே. சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சியானது 20வது நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். இப்போ சமீபமா தீபாவளி முடிஞ்சது இல்லைங்களா? தீபாவளியை பத்தி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல போற விஷயம் 1985 இருந்து 1985 இருந்து 2005 வரைக்கும். அப்போ நான் ஊர்ல இருந்த காலகட்டம். ஊர்லலாம் நாங்க அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் 2 மாவட்டத்தையும் சேர்ந்த ஒரு கலவை தான் நானு. ஊர்ல தின்பண்டங்கள் செய்யும் போது எவ்வளோ நாள் இருந்தாலும் அது வீணாகாது. எங்க ஊர்ல மைசூர் பாக்கு செஞ்சாங்கன்னா அது கடிச்சு தான் சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனா கோயம்புத்தூர் இப்ப சாப்பிட்ற மைசூர் பாக்கு எல்லாமே வாயில வச்சாவே கரையிற மாதிரி இருக்கும். அப்ப செய்யற அந்த மைசூர் பாக்கு எவ்வளோ நாளா அப்போ ஒரு தின்பண்டம் வீணாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டதே கிடையாது. ஒருவேளை அது வீணாகிறதுக்குள்ள நாங்க சாப்பிட்டு முடிச்சிருவோமா, இல்ல அது எவ்வளவு நாள் இருந்தாலும் வீணாகாதாங்கிறது தெரியல. தின்பண்டம் வீணாகாது. அது ரொம்ப ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. கெட்டி உருண்டையை 3 மாசம் கழிச்சு வேணாலும் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையா இருக்கும், ரொம்ப கடுமையா இருக்கும். அதுக்கப்புறம் ஊர்ல ஆடி மாசத்துல பொரி எல்லார் வீட்லயும் அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இல்ல எல்லா மாவட்டத்திலயும் ஆடி மாசத்துல எல்லார் வீட்லயும் பொரி கிளறுவாங்க. அந்த பொரியும் ரொம்ப நாளைக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முறுக்கு செய்யறதும் ரொம்ப நாளைக்கு வச்சிருப்பாங்க. எந்த ஒரு தின்பண்டமாக இருந்தாலும் வீட்டுல தான் செய்வாங்க. அதை ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படிதான் நாங்க பழகினது. இப்போ நான் இப்போ பேசுறது 2005க்கு அப்புறம். நாங்கெல்லாம் சென்னையில பழக ஆரம்பிச்சது. அப்போ இந்த தின்பண்டத்தையும் நான் ஊர்ல உள்ள தின்பண்டத்தையும் மதிப்பீடு செய்யறேன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ உள்ள தின்பண்டங்கள் சீக்கிரமா வீணா போயிடுது. அதை செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் தீபாவளி முடிஞ்சு இப்ப 2-3 வாரம் இருக்கும். நான் நேத்திக்கு ஊருக்கு போனதுனால எங்க அம்மா ஊர்ல தீபாவளி பலகாரம்னு ஒரு டப்பா கொடுத்து அனுப்புனாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு எப்போதுமே பேரண்ட்ஸ்க்கு பிள்ளை அவங்க சாப்பிட்றத விட பிள்ளைங்க சாப்பிட்றதா ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை பத்திரமா தன்னோட பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தின்பண்டத்தை வச்சு எனக்காக வச்சிருந்து நேத்திக்கு ஊருக்கு போனப்போ கொடுத்து அனுப்புனாங்க. நான் இங்க ஓபன் பண்ணி பாக்குறப்போ எல்லாமே வீணாகி இருந்துச்சு. இதே தின்பண்டம் அப்போ செஞ்சிருந்தாங்கன்னா அது மைசூர் பாக்கு தான். வாயில வச்சாவே கரையக்கூடிய ஒரு பொருள். அதே மைசூர் பாக்கு அப்ப செஞ்சிருந்தாங்கன்னா அது ரொம்ப கடுமையா இருக்கும். எவ்வளோ நாள் இருந்தாலும் வீணாகாம இருக்கும்.
இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தின்பண்டம் வந்து வீட்டில் செஞ்சு நம்ம எவ்வளவுதான் கடையில வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுற அந்த அந்த ஒரு சுவை வரவே வராது. அந்த சுவையானது என்றும் மறக்காம நம்ம மனசுல நிக்கும். அதனால நம்ம எல்லாருமே வந்து தின்பண்டங்களை வீட்டுல செஞ்சு ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிடலாம். நம்ம ஒரு நாள் தான் நேரம் அதுக்காக நம்ம செலவழிக்க போறோம். ஆனா ஒரு மாசம் வரைக்கும் அதை நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். இது வந்து இப்போ என்னோட நேர்த்திய அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு தின்பண்டம் இது மறக்கவே முடியாது, ரொம்ப நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும், யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரே ஒரே வார்த்தையில. நான் சொன்னது கெட்டி உருண்டை, மைசூர் பாக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். ஒரே ஒரு தின்பண்டம் ரொம்ப நாள் கெடாது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கலகலான்னு ஒண்ணு செய்வாங்க கடலூர் மாவட்டத்துல. ஆமா, அதாவது கேள்விப்பட்டிருக்கேன். கலகலா மைதா கெடவே மாவுல. கெடாது. ஆமா, அது அப்படியே மைதா மாவுல ஸ்லைஸ் போட்டு எண்ணெயில போட்டு எடுத்து அந்த சக்கரை பாகுல போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப நாளைக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த பொருள் வீணாகவே வீணாகாது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். வேற ஏதாவது ஒரு தின்பண்டம் வீட்டில் செஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப நாளைக்கு வீணாகாம வச்சிருந்து சாப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த தின்பண்டத்தோட பேர் மட்டும் சொல்லலாம். முறுக்குங்க. முறுக்கு. அதிரசம். அதிரசம் நிச்சயமா. அப்ப செஞ்ச அதிரசம்லாம் ரொம்ப நாள் வச்சிருப்போம்ல. இப்பெல்லாம் வந்து கொஞ்ச நாள்லயே அது வந்து வீணாயிடுது. வேற ஏதாவது தின்பண்டம்? தீபாவளி இப்பதான் முடிஞ்சது. கொழுக்கட்டை. கொழுக்கட்டை அது உடனே வீணாயிடும். கொழுக்கட்டை வந்து என்ன கொழுக்கட்டை? ஓலை கொழுக்கட்டை. பனை ஓலையில செய்வாங்கல்ல, திருக்கார்த்திகை தீபம் அதுக்காக. சரி சரி. இது ரொம்ப நாள், ஐ மீன் ரொம்ப லாங்கா இல்ல, பட் 1 வீக் வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓ பரவாயில்லங்க, நான் இப்பதான் கேள்விப்படுறேன். பொரி உருண்டை. என்ன உருண்டை? பொரி உருண்டை. பொரி உருண்டை ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிடலாம் நிச்சயமா. அது வைக்கலாம். அது நல்லா பாகுல முருகை காய்ச்சிட்டு உருண்டை மாதிரி வைப்பாங்க. அது ரொம்ப நாளையும் வச்சு சாப்பிடுவோம். நிச்சயம். அதனால இனிமே தின்பண்டங்கள் எல்லாம் வீட்டுல செஞ்சு ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிடலாம். அதுக்குன்னு ஒரு தனி சுவை அனுபவம் இருக்குங்கிறதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது. நிச்சயமாக. அடுத்ததாக நம்ம இன்றைய விருந்தினர் அறிமுகத்திற்காக செல்வோம். சிங்கப்பூர்ல இருந்து சண்முகப்பிரியா முறையா நம்ம நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. 2வது முறையா அவங்களுக்கு நம்ம பொறுப்பும் கொடுத்தாச்சு. ஏன்னா வேற கலந்துருக்கதே கொஞ்சம் பேர் தான். முதல்ல மதிப்பீட்டாளர் பொறுப்பு தான் எடுத்திருந்தாங்க. கடைசி நிமிடத்துல கார்த்திக் அவங்களால கலந்துக்க முடியலங்கிறதுனால அவங்க இப்போ இலக்கணவாளர் ரோல் பண்றாங்க. சண்முகப்பிரியா, நீங்க உங்களை பத்தி அறிமுகம் செய்து கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். நான் சண்முகப்பிரியா. நான் இங்க சிங்கப்பூர்ல சேரன் தமிழ் பேச்சாளர் மன்றத்துல உறுப்பினரா இருக்கேன். இங்க வந்துட்டு 18 தமிழ் மன்றங்கள் இருக்கு. 18 தமிழ் மன்றங்களும் சென்னை TLCS தமிழ் லாங்குவேஜ் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு தான் வந்துட்டு பேச்சாளர் மன்றங்களை இங்க உருவாக்கி அதை வழி நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு மன்றம் வந்துட்டு சேரன் தமிழ் பேச்சாளர் மன்றம். அதுல நான் உறுப்பினரா இருக்கேன். எனக்கு இங்க ஒரு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் 120ல இருந்து ஒரு உறுப்பினர் இங்க சிங்கப்பூர் வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தாங்க சரிங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்குமே அப்படின்ட்டு முதல் முறையா நான் நினைச்சிருக்கேன். உங்க அனைவருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. மிக்க நன்றி. டிடிஎம் நாகராஜன் வந்து சென்னை தமிழ் சொல்வேந்திர மன்றத்துல ஒரு முக்கிய கல்வியல் அமர்வு கொடுத்து சென்னை தமிழ் சொல்வேந்திர மன்ற உருவாக அதை வந்து நல்லபடியா வழி நடத்தக்கூடிய ஒரு சொல்வேந்தர். மிக்க நன்றி. அவர் தான் வந்து அங்க வந்து உங்களுக்கு கல்வியல் அமர்வு கொடுத்து உங்களுடைய நம்பர் எனக்கு உங்களுக்கு கொடுத்து மிக்க நன்றி இன்னைக்கு கலந்து கொண்டதுக்கு. அடுத்ததாக மற்றவர்கள் அனைவரும் நமது மன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாள் கலந்துக்கிட்டாவே எல்லாரும் நாம வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தான், அறிமுகமே தேவையில்லை. சோ அடுத்த நம்ம நிகழ்ச்சி போலாம். சொல்வேந்திர மன்றத்தின் சார்பாக அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இன்றைய நாளின் சொல்வேந்தர். போன வாரம் அவங்க எதோச்சியா நாளின் சொல்வேந்தர் ரோல் எடுத்தாங்க. ஆனா இந்த வாரம் என்ன கருப்பொருள் போடுறது, அதாவது ஒரு சொல்வேந்தர் வந்து எதோச்சியா இதுதான் கருப்பொருள் அப்படின்னு பேசுற ஒரு இது, நீங்க என்ன வேணா போடுங்க நான் பேசுறேன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பேச வேண்டும் என்றால் புத்தகம் நிறைய படிப்பதினால் நமக்கு அதுல பேசக்கூடிய அனுபவம் கிடைக்கும். 2வது நமது வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் மூலமாவும் நம்ம பேசலாம். புத்தக அனுபவமும் வாழ்க்கை அனுபவமும் நிறைய இருக்கின்ற சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருவதற்காக
அழைக்கின்றேன். மேடை உங்கள் வசம். சொல்வேந்திர வெங்கடேஸ்வரன். நன்றி கவிதா. கவிதா வந்து நேற்று நைட்டு கால் பண்ணாங்க, எனக்கு நைட்டு 10:30 மணிக்கு கால் பண்ணாங்க, டிஎம்ஓடி ரோல் எடுத்துக்க முடியுமான்ட்டு. போன வாரம் கால் பண்ணும்போது மதியம் சொல்லியிருந்தாங்க. சரி, அப்ப எனக்கு டைம் இருந்தது ஆக்சுவலா. சரி, மதியம் சொன்னாங்க, சாயங்காலம் வரையும் ஏதோ ஒரு கொஞ்சம் அன்னைக்கு வெளியில போற மாதிரி இல்ல. இன்னைக்கு காலையில வந்து என் பொண்ணை அழைச்சிட்டு ஒரு ரன்னிங் ரேஸ் இருந்தது. என் பொண்ணுக்கு வந்து பக்கத்துல தமிழ்நாடு உடற்பயிற்சி யூனிவர்சிட்டியில வந்து பல்கலைக்கழகத்துல ஒரு போட்டி இருந்தது. அதுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவங்க கொடுத்த தலைப்பு எடுத்து வச்சு பார்த்தேன். இங்க எத்தனை பேர் வந்து ஐடி துறையில வேலை பாக்குறீங்க? ஒண்ணு கவிதா, அடுத்து ஓகே சண்முகப்பிரியா, 2 பிரகாஷ் ஐயா, 3 வேற 3 பேர் மட்டும் ஐடி துறை. சரிங்க. ஆட்டோமொபைல்ல சுயதொழில் திவாகர் ஐயா 1, அரசுத்துறை 2 பேர், அரசுத்துறை நசீன் 1, வேற சரி. சோ இது இல்லாம வேற எந்தெந்த துறையில இருந்து இருக்கீங்க? இப்ப கை தூக்காதவங்களா இருந்தீங்களா? அவங்க வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க மட்டும் ஒரு வார்த்தையில சொல்லுங்க. ஐயா யோகா. எலக்ட்ரானிக்ஸ் பாண்டியன் ஐயா எலக்ட்ரானிக்ஸ். மேனுஃபேக்சரிங் யாருங்க? டேனியல். ஓகே, மேனுஃபேக்சரிங். ஓகே, வேற சார் தமிழ்ல சொல்லுங்க. மருத்துவத்துறையில துறை, தயாரிப்பு துறை அல்லது உற்பத்தி துறைன்னு சொல்லலாம். உற்பத்தி துறை. உற்பத்தி துறை. தேங்க்யூ. மருத்துவத்துறை. நீங்க மியூட்ல இருக்கீங்க வெங்கடேஸ்வரன் சார். மியூட்ல இருக்கீங்க. சாரி, எப்படி மியூட்ல போனதுன்னு தெரியல. ஐடி துறையில நான் 2007 கல்லூரி படிச்சு முடிச்சுட்டு வரும்போது பிர்லா சாஃப்ட்ங்கிற ஒரு நிறுவனத்துல செலக்ட் ஆனாங்க. அப்போதைக்கு என்னன்னா ஐடி துறையை ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருந்தது. அதனால எங்களை கூப்பிடுறதுக்கே ஒரு 6 மாசம் ஆயிட்டு. 2007 ஆகஸ்ட்ல செலக்ட் ஆகி 2008 மார்ச் 31 தான் 31 தான் நாங்க நிறுவனத்துக்கு வரேன். ஒரு 3 மாசம் அந்த தொழில் சம்பந்தமா ஒரு பயிற்சி கொடுத்தாங்க, ட்ரைனிங் பீரியடு. கணினித்துறையில முக்கியமான ஆரம்பத்துல எல்லாருமே கோடிங் டெவலப்பர்ல இருப்பாங்க. முக்கியமான வேலை என்னன்னா பிழை இல்லாத கோடு எழுதுவது, அதை சரியான முறையில் டிப்ளாய் பண்ணுவது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேலையா இருக்கும். அதுல என்னன்னா நீங்க பிராக்டிக்கலா போய் ப்ராஜெக்ட்ல போய் ஒர்க் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வருங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒர்க் பண்ணோன்னே அது அவுட்புட் கிடைச்சிடாது. திரும்ப 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 ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல ட்ரை, கேட்ச், எக்ஸெப்ஷன், ஃபைனல்ங்கிற ஒரு முக்கியமான கமாண்ட் இருக்கும். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எந்த தவறு வந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அதுக்கான என்ன தவறு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கோடு இருக்குங்க. அது மாதிரி உங்க துறையில ஒவ்வொருத்தரும் உங்க துறையில என்னன்னா எடுத்தோடனே ஒரு சக்சஸ் வந்துடாது. அதுல ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு மருத்துவத்துறையில இவங்க சொன்னாங்க, மருத்துவத்துறையில ஒருத்தவங்க இருக்காங்க, எடுத்தோடனே ஊசி போட முடியுமா? நீ எடுத்தோடனே ஒரு வெயின் கிடைச்சிருமாங்க? முடியாது. பயிற்சி திரும்ப திரும்ப முயற்சியும் இருந்தாதான் உங்களுக்கு அந்த வெயின் உங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி உற்பத்தி துறையில நீங்க ஒரு புதுசா ஒரு மாடல் கிரியேட் பண்றீங்கன்னா எடுத்தோடனே சந்தையில போகுதுன்னா முதல் முயற்சியே அது ஒரு வெற்றி அடையும்னா கிடையாது. அது கஸ்டமர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி திரும்ப அடுத்த ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த ப்ராடக்ட் தான் ஒரு வெற்றியான ப்ராடக்டா போய் சேருங்க. ஸோ எந்த துறையா இருந்தாலுமே எடுத்தோடனே ஒரு சக்சஸான ஒரு பொருளை மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியாது. அதுக்கு பல வகையான முயற்சிகளும் பல வகையான படிகளும் தாண்டி தான் அந்த ஒரு சக்சஸ் போய் சேர முடியுது. அதே மாதிரி இந்த டோஸ்ட் மாஸ்டர்லயுமே என்னன்னா நீங்க இங்க கொடுக்கக்கூடிய
பேச்சுகளும் உடனடி பேச்சா இருந்தாலும் சரி, ஆயத்த பேச்சுகளா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா அதுல ஏதாச்சும் பிழைகளோ இல்லைன்னா அதுல ஏதாச்சும் முன்னேற்றம் தேவைப்பட்டதுன்னா அதை மதிப்பீடு செய்வதற்காகவே தனியா வந்து ஒரு பகுதியே இருக்குங்க. அது வந்து பொது மதிப்பீடு அப்படிங்கிறது. அந்த பொது மதிப்பீடு வந்து பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. உங்களுடைய பேச்சுக்கு வந்து அது ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும். அந்த இன்னைக்கு வந்து அந்த பொது மதிப்பீடு செய்யறதுக்காக சொல்வேந்தர் டேனியல் இருக்காங்க. அவங்க முதல் முறையா இந்த கூட்டத்துல ஜாயின் பண்ணும்போது நிகழ்ச்சி நெறியாளரா வந்தாங்க. நிகழ்ச்சி நெறியாளரா வந்து சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்கள பத்திய அறிமுகம் அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏற்கனவே ஒரு சொல்வேந்தர் மன்றத்துல இருந்து இங்க வந்திருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பொது மதிப்பீடு செய்யறது வந்து இன்றைக்கு கூடதான் ஒரு சிறப்பு. ஐயா சொல்வேந்தர் டேனியல் ஐயா, உங்களை பற்றிய சிறிய அறிமுகமும் மற்றும் உங்களுடைய டீமை பற்றிய ஒரு அறிமுகமும் கொடுங்க. அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்க சொல்லுங்க. இணையவழி மேடை உங்கள் வசம். நன்றி சொல்வேந்தர் வெங்கடேசன் அவர்களே. எனது பெயர் டேனியல் ஆண்ட்ரூ. இன்றைய பொது மதிப்பீட்டாளராக எனது நோக்கம் இந்த கூட்டத்தின் அத்தனை நிகழ்ச்சிகளையும் மதிப்பீடு செய்வது. அதாவது கூட்டம் நடக்கும் பொழுது இங்கு நடப்பது, நடக்காமல் போனது அனைத்தையும் குறிப்பெடுத்து கொண்டு இந்த இறுதியில் ரிப்போர்ட்டை வெளிப்படுத்துவது. இந்த நிகழ்வில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் மதிப்பீடு செய்து கொண்டு, அதாவது நிகழ்வின் தயாரிப்பில் தொடங்கி நடக்கின்ற முறை, வெளிப்படுத்தும் உற்சாகம், கவனிப்பு, செயல்திறன் அனைத்திற்கும் ஏற்ற நல்ல செயல்பாடுகளை குறித்து கொள்வேன். இந்த பொது மதிப்பீட்டாளராக நான் தனியான ஆள் அல்ல. என்னுடன் சேர்ந்து பொது மதிப்பீட்டாக டாக் டீம், அதாவது நேர கணிப்பாளர், உரிச்சொல் கணக்காளர் அண்ட் இலக்கணவாளர், இந்த 3 பேரும் எனக்கு உதவியாக இருப்பார்கள். இப்பொழுது முதலாக நேர கணிப்பாளரை நான் அழைக்கிறேன். அதாவது நேர கணிப்பான முறை எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேர கணிப்பாளர், இந்திய நேர கணிப்பாளர் சொல்வேந்தர் கவிதா மேடம் அவர்கள். அவங்க வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பரா இருக்காங்க. சொல்வேந்தர் கவிதா அவர்கள், மேடை உங்கள் வசம். மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் டேனியல் அவர்களே. சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் வணக்கம். நேர கணக்காளரானது எனது பணியானது பேச்சாளர்கள் பேசும் பொழுது எவ்வளவு நேரம் பேசினார்கள் என்பதை குறிப்பிட்டுக் கொள்வேன். நேரம் என்பது நம்மிடையே இருக்கும் ஒரு பெரிய சொத்து. அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் நமது வாழ்க்கை அமையும். நேரத்தை மிக சிறப்பாக அதை அனுபவித்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆயத்த உரையின் நேரமானது 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரை. 5 நிமிடத்தில் பச்சை அட்டை காமிக்கப்படும், 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை காமிக்கப்படும், 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காமிக்கப்படும். நூல் திறனாய்வு நேரமானது 13 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் வரை. 13 நிமிடத்தில் பச்சை அட்டை காமிக்கப்படும், 14 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை காமிக்கப்படும், 15 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காமிக்கப்படும். இன்றைய உடனடி பேச்சு நேரமானது 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை. 1 நிமிடத்தில் பச்சை அட்டை காமிக்கப்படும், 1 நிமிடம் 30 வினாடியில் மஞ்சள் அட்டை காமிக்கப்படும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காமிக்கப்படும். ஆயத்த உரையின் மதிப்பீடு நேரமானது 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரை. 2 நிமிடத்தில் பச்சை அட்டை காமிக்கப்படும், 2 நிமிடம் 30 வினாடியில் மஞ்சள் அட்டை காமிக்கப்படும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காமிக்கப்படும். அனைத்து பேச்சாளர்களுக்கும் 30 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும். சிவப்பு அட்டை காமித்ததுக்கு அப்புறம் அந்த 30 வினாடிக்குள் உங்கள் உரையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனது அறிக்கையை கடைசியில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மிக்க நன்றி. மேடையை பொது மதிப்பீட்டாளர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி சொல்வேந்தர் கவிதா அவர்களே. அருமையாக விளக்கம் அளித்தீர்கள் நேர கணிப்பாளரோட பொறுப்பு என்ன என்று. அடுத்தபடியாக உரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் சசிகலா அவர்கள். அவங்க வந்து கிருஷ்ணகிரியில இருந்து, அவங்களோட சொந்த ஊர் கிருஷ்ணகிரி. அவங்க வந்து டிஜிஎன்எம் நர்சிங் படிப்பை முடித்திருக்கிறார்கள். அவங்க சென்னையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹெல்த் அட்வைசரி ஆஃபீஸர் பணிபுரிந்து கொண்டிருக்காங்க. இப்பொழுது நான் சொல்வேந்தர் சசிகலா அவர்களை அழைக்கிறேன் உரிச்சொல்
கணக்காளரின் பணி என்னவென்று அறிவிக்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய சொல்வேந்தர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் பொது மதிப்பீட்டாளர் டேனியல் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கம் மற்றும் விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். எனது பணி என்னவென்றால் உரிச்சொல் கணக்காளர். அதுக்கு பேசும் ஒவ்வொருவரும் அவர்கள் பேசும் இடைவெளியில் அவர்கள் இடைவெளி விட்டு பேசும் அந்த மாதிரி வார்த்தைகளை குறிப்பெடுத்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் தெரிவிப்பேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி சொல்வேந்தர் சசிகலா அவர்கள். நன்றி. அடுத்தபடியாக இலக்கணவாளர் சொல்வேந்தர் சண்முக பிரியா அவர்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டையை பூர்வீகமாக கொண்டவர். அவர் இளங்கலை பட்டம் இயற்பியலிலும் முதுகலை பட்டம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை படிப்பில் படித்திருக்கிறார்கள். பள்ளி இறுதி வரை தமிழ் வழி கல்வி பயின்றிருக்கிறார்கள். பல்கலைக்கழக அளவிலும் தேர்ச்சி பெற்று பெம்காட் குழுமங்களில் முதல் பணியை தொடங்கியவர்கள். அவர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதுக்கப்புறமா டிபிஎஸ் பேங்க் அலுவலகத்திலும் பணிபுரிந்துள்ளார்கள். இப்பொழுது இல்லத்தரசியாக இருக்கிறார்கள். தமிழ் மொழி மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். புத்தகங்கள் படிப்பதிலும் புதிய விஷயங்களை கற்பதிலும் அலாதியான விருப்பம் அவர்களுக்கு உண்டு. அவர் ஆஸ்திரேலியாவின் பல்கலைக்கழகத்தில் வணிக மற்றும் நிதியியல் கல்வியில் பட்ட மேற்படிப்பு படித்துள்ளார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இலக்கணவாளரோட பணி என்னவென்று அறிவிக்க. மேடை உங்கள் வசம் சொல்வேந்தர் சண்முக பிரியா அவர்களே. நன்றி பொது மதிப்பீட்டாளர் திரு பேச்சாளர் டேனியல் அவர்களே. நன்றி நாளின் சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் அவர்களே. இங்கு குழுமியுள்ள சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். இலக்கணவாளராக என் பணியானது அனைத்து பேச்சாளர்களின் உரைகளை உன்னிப்பாக கவனித்து அவர்களின் மொழி பயன்பாட்டை மதிப்பீடு செய்வதே. ஏதேனும் தவறான பயன்பாடுகள் இருந்தால் குறித்து கொண்டு, மேலும் தனித்துவமான சொற்கள், சொற்றொடர்கள், சொலவடைகள், பழமொழிகள், மேற்கோள்கள், சிந்தனைகள் ஆகியவற்றையும் குறித்து இன்றைய நாளின் இறுதியில் உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்வதே என்னுடைய இன்றைய பணியின் நோக்கம். இன்றைய நாளின் சொல்லையும் சொலவடையையும் இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைய நாளின் சொல் அறுதியிட்டு. இன்றைய நாளின் சொல் அறுதியிட்டு. உதாரணமாக, வெற்றிக்கு முதல் படி கடுமையான உழைப்பு என்று நான் அறுதியிட்டு கூறுகிறேன். வெற்றிக்கு முதன்மையான படி உழைப்பு என்பதை அறுதியிட்டு கூறுகிறேன். இன்றைய சொலவடை ஓடி வந்து ஓடு குத்துதல். ஓடி வந்து ஓடு குத்துதல். இதற்கான அர்த்தம், தாமதமாக வந்து நேரமின்மையால் அவதிப்படுவதை போன்று நடிப்பது. தாமதமாக வந்து நேரமின்மையால் அவதிப்படுவதை போன்று நடிப்பது. ஓடி வந்து ஓடு குத்துதல். நன்றி. நன்றி சொல்வேந்தர் சண்முகப்பிரியா அவர்களே. அடுத்தபடியாக ஆயத்த பேச்சின் மதிப்பீட்டாளர் அக்னி ரமேஷ், சொல்வேந்தர் அக்னி ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர் சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்ட்டர் மெம்பர். அவர் பொறியாளராக பணிபுரிகிறார்கள். இவர் இயற்கை ஆர்வலர் மற்றும் தமிழ் ஆர்வம் கொண்டவர். நம் சொல்வேந்தர் மன்றத்தில் 2000 வருடத்திலே அவர் இணைந்திருக்கிறார்கள். 20 வருடமாக அவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டு இப்பொழுது கிழக்கு மற்றும் பசிபிக் ரீஜியன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்வேந்தர் அக்னி ரமேஷ் அவர்கள், மேடை உங்கள் வசம். நன்றி பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் டேனியல் ஐயா.
இன்றைய திட்டமிட்ட பேச்சை மதிப்பீடு செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நான் அவர்கள் குறித்த நேரத்தில் பேசுவதையும் அவர்கள் என்னென்ன இன்றைய சொற்றொடர்களை உபயோகித்திருக்கிறார்கள், மேலும் அவர்களது குறிக்கோள், பேச்சின் குறிக்கோளை நான் நோட்டமிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நன்றி. மேடை மீண்டும் உங்களிடம். நன்றி சொல்வேந்தர் அக்னி ரமேஷ் அவர்களே. இப்பொழுது பொது மதிப்பீட்டாளராக என்னுடன் உதவி புரியும் அனைத்து ஆதரவாளர்களையும் அறிமுகப்படுத்திவிட்டேன். அகைன் சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன், மேடை உங்களிடம். நன்றிங்க, மிக்க நன்றிங்க பொது மதிப்பீட்டாளர் டேனியல் மற்றும் உங்களுடைய குழு அனைவருக்கும் மிக்க நன்றி. அவங்களுடைய பொறுப்புகளை மிக சரியாக சிறப்பாக சொன்னாங்க. இந்த கூட்டத்தோட வந்து இன்றைய கூட்டத்தோட அஜெண்டா வந்து ஒரு நாலு பகுதியா பிரிஞ்சிருங்க. முதலாவதாக ஆயத்த உரை, இரண்டாவதாக நூல் திறனாய்வு, மூன்றாவதாக உடனடி பேச்சு, நான்காவதாக பொது மதிப்பீடு. இந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ முதல் பகுதிக்கு நம்ம போயிடலாம். முதலாவதாக இன்றைய ஆயத்த உரை வழங்க வரவர் வந்து என்னன்னா பிரகாஷ் ஐயா. பிரகாஷ் ஐயா வந்து சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு தமிழ் ஆர்வம் கொண்டவங்க, இயற்கை ஆர்வம் கொண்டவங்க. பேசும்போது அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நல்ல மோட்டிவேஷனாக பேசுவாங்க. அவங்களுடைய தலைப்பு இன்னைக்கு வந்து ஒரு மனிதனின் கனவு உலக நெஞ்சை அதிர வைத்த தருணம். ஒரு மனிதனின் கனவு உலக நெஞ்சை அதிர வைத்த தருணம்ங்கிற பேச்சுல கொடுக்க போறாங்க. அவங்களை கூப்பிடறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மதிப்பீட்டாளர் அக்னி ரமேஷ் ஐயா வேற எதுவும் அவங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க இருக்குங்களா ஐயா? அவங்களுடைய பேச்சை பற்றி அவர்கள் நேரக்கணக்காளரை பின் செய்து தனது குறியிட்டு வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும். ஏதாவது விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் அந்த ஒலி இது இருந்தால் அதை எடுத்துவிட்டு பேசினால் நன்றாக இருக்கும். நன்றி. ஒரு மனிதனின் கனவு உலக நெஞ்சை அதிர வைத்த தருணம். சொல்வேந்தர் பிரகாஷ் ஒரு மனிதனின் கனவு உலக நெஞ்சை அதிர வைத்த தருணம். மேடை உங்கள் வசம். வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி டோஸ்ட் மாஸ்டர் விருந்தினர் மற்றும் இங்கே சேர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று எனது உரையை தொடங்குகிறேன். ஒரு மனிதன் கனவு காண வேண்டும் என்று கூறிய 2 மாபெரும் தலைவர்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒன்று இந்தியாவில் பிறந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள், மற்றொருவரை பற்றி தான் நான் பேசப் போகிறேன். இந்த நிகழ்வு நடந்த இடம் அமெரிக்காவில் வாஷிங்டனில் அப்ரஹாம் லிங்கன் நினைவு இடத்தில் சரியாக மாலை நேரத்தில் துவங்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் முதல் முறையாக கூடியது. அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் கருப்பர்கள் மற்றும் வெள்ளையர்கள். இது நடந்தது 1963ஆம் ஆண்டு. 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நாம் இன்று காணக்கூடிய அமெரிக்காவாக இல்லை. அங்கு நிற வேற்றுமை ஏற்பட்டது. நிறத்தை வைத்து மனிதர்களை பிரித்தார்கள். பள்ளிக்கூடம், பேருந்து, மருத்துவமனை, உணவகம் போன்ற இடங்களில் கருப்பர்களுக்கு 2ஆம் இடம் கொடுக்கப்பட்டது. ஏன் பல இடங்களில் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். பல கொடுமைகள் நடந்தேறியது. இது ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அல்ல, 400 ஆண்டுகளாக இந்த கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஆப்பிரிக்காவிலிருந்து குடியேறியவர்கள் பல போராட்டங்கள் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தின் நிகழ்வுதான் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த கூட்டத்திற்கு ஒருவர் வந்தார். அவர் வசதி வாய்ப்பு உள்ளவர் கிடையாது, அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பொது வாழ்க்கைக்கு முதல் முறை அல்ல, 2வது 3வது முறையாக கூட இருக்கலாம், ஒரு அறிமுகம், அவ்வளவுதான். நன்கு படித்தவர். அவர் ஒரு வழக்கறிஞர்.
அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஒரு அறுதியில் அவர் கூறிய ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு கனவு உண்டு. 4 வார்த்தை. எனக்கு ஒரு கனவு உண்டு என்று கூறியதும் மக்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் என்ன கனவாக இருக்கும் என்று தேடிக் கொண்டிருந்தார்கள். இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகும் எனது கனவு, எனது பிள்ளைகள், எனது குழந்தைகள் நிறத்தால் மதிப்பீடு செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கத்திலும் அவர்களுடைய கல்வி அறிவிலும் அதை வைத்துதான் அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள் இந்த நாட்டில் என்று கூறினார். அதன் உள்ளர்த்தம் என்னவென்றால் தெளிவாக கூறினார். கற்பினம் என்பது மாற்றப்படும். கற்பினத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய இழிவுகள் மாற்றப்படும். அதற்கான அவர் குரல் கொடுத்தார். அன்று அவர் குரல் கொடுத்தது ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர வைத்தது. ஒரு வழக்கறிஞர் பொது இடத்தில் வந்து இப்படி பேசுகிறார் என்று உலக மக்கள், உலக இதயங்கள் அதிர்ந்து போனன. உலகமே அவருடைய பார்வையே இருந்தது. அவருடைய பேச்சில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. உலக மக்கள் அனைவரும் தெரியும் கருப்பர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று. ஆனால் ஒரு வழக்கறிஞர் பொது இடத்தில் 2,50,000 பேருக்கு முன்னால் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறிவிட்டு எனது பிள்ளைகளை பற்றி பேசுகிறார். அவருடைய பிள்ளைகள் நிறத்தால் வேறுபட மாட்டார்கள், அவருடைய அறிவாலும் அவருடைய பழக்க வழக்கத்தினாலும் புகழ் பெறுவார்கள் என்று கூறுவது அனைத்து தலைவர்களையும், உலக தலைவர்கள் அனைவரும் உள்நோக்க வைத்தது. அவர் கூறியது உண்மை. அடுத்த ஒரு ஆண்டில் சிவில் ரைட்ஸ் முற்றிலுமாக மாற்றப்பட்டது. சமத்துவம் அங்கே அரங்கேறியது. ஆனால் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு கட்சியின் தலைவர் கூட இல்லை. அந்த சொல்லாடல், அந்த மேடை பேச்சு, அவர் பேசியது வெறும் 17 நிமிடங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அதிர வைத்து அந்த வெள்ளையர்களை விரட்டி அடித்தது. 17 நிமிட பேச்சுதான். அவருடைய பேச்சில் மற்றும் அவர் கூறிய ஒரு வார்த்தையை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நான் இந்தியாவுக்கு செல்லும் போதெல்லாம் ஒரு சுற்றுலா பயணியாக செல்லவில்லை. இந்தியா எனது கோவில் என்று கூறினார். நான் அங்கு செல்லும் போது ஒரு சீடராக செல்கிறேன். யாருடைய சீடர்? மகாத்மா காந்தி. அவர் வரும்போது மகாத்மா காந்தி இல்லை. மகாத்மா காந்தியின் சீடர்கள் இருந்தார்கள் இங்கே. அவர்களை பற்றி அனைத்து புத்தகங்களையும் வாங்கி படித்து மகாத்மா காந்தி கூறியதை வாழ்க்கையில் கடைபிடித்தார். அவர் ஆயுதம் ஏந்தவில்லை, சண்டையிடுவோம் வாருங்கள் என்று கூறவில்லை. அமைதியான பேச்சு, அந்த பேச்சு, அந்த சொல்லாடல், அந்த வார்த்தைகள் முற்றிலும் உலகத்தை மாற்றியது. அதற்கு பிறகுதான் மார்ட்டின் லூதர் கிங் அவர் பெயர். அவர் உலகத்தில் மிக பெரும் தலைவராக ஆனார். ஆனால் அரசியலில் அவர் வரவில்லை. அவர் போட்ட அவருடைய விதைதான் பின்னாளில் பராக் ஒபாமா அமெரிக்காவின் பிரசிடென்டாக மாறினார். அவர் கூறியது, அவருடைய கனவு இன்றும் உலக அரங்கில் அதிரடியாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. முழுமையாக அது தீர்வு காணப்படாவிட்டாலும் ஒரு சில நாடுகளில் பின்பற்றுகிறார்கள். அமெரிக்காவில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே டியர் டோஸ்ட் மாஸ்டர், உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது, இந்த மேடை, இந்த களம் தமிழை வளர்ப்பதற்கு, பேச்சாற்றலை உருவாக்குவதற்கு, நீங்கள் அடுத்த முறை இந்த களத்தில் வந்து பேசும்போது ஒரு மார்ட்டின் லூதர் கிங் கனவை போல உங்களுடைய கனவும் இருக்க வேண்டும். அதிர வைக்கும் சொற்கள், சொல்லாடல் அனைத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பேச்சு சொல்ல இந்த ரமேஷ் அவர்களே. பிரகாஷ் அவர்களே, மார்ட்டின் லூதர் கிங் வந்து காந்தியோட சீடர் அப்படிங்கறது வந்து அனைவருக்கும் தெரியும். அவர் வந்து எப்படிதான் அங்க வந்து காந்தியோட அகிம்சையோடைய ஃபாலோ பண்ணி அமெரிக்கால வந்து மக்களுக்கு ஒரு சிறப்பான விடுதலை வாங்கி கொடுத்தாருங்கிறத சிறப்பா சொன்னீங்க. சிறப்புங்க. அடுத்ததாக இன்றைய கூட்டத்தின் 2வது பேச்சாளராக வருவது சொல்வேந்தர் ஜெபகரையா அவர்கள். அவங்களுடைய உரையை மதிப்பீடு செய்யறது வந்து சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள். பாண்டியன் அவர்கள் வந்து இணையவழி மேடை உங்கள் வசம். சொல்வேந்தர்
ஜவஹர் ஐயாவோட ஜவஹர் ஐயாக்கு ஏதாச்சும் மதிப்பிடுவதற்கு முன்பாக சொல்ல வேண்டிய வார்த்தைகள் ஏதாச்சும் தான் சொல்லலாம். இல்ல, அவர் உரையை தொடங்கட்டும். உரை முடிந்ததுக்கு அப்புறம் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றிங்க. சொல்வேந்திர வெங்கடேஷ் வந்து என்னுடைய தலைப்பு வந்து வாய்ப்புகள். நான் வந்து தலைப்பு, அதனால தலைப்பு இப்பதான் சொல்றேன். அதனால நீங்க மேற்கோள் காட்டி சொன்னீங்க. சரிங்க. சொல்வேந்தர் ஜவஹர் வாய்ப்பு சொல்வேந்தர் ஜவஹர் இணையவழி மேடை மூலம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியுமான்ற சூழ்நிலையில இருந்தேன். இந்த கூட்டத்துக்கு வர முடியுமான்ற சூழ்நிலை இருந்தது. ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி வந்து நெட் இல்லை நான் இருக்க இடத்துல, இன்டர்நெட். அதனால 15 கிலோமீட்டர் தாண்டி வந்து நான் வந்து இந்த மீட்டிங்கை அட்டன் பண்றேன். நான் பேச போற தலைப்பு வாய்ப்பு. இது கூட எனக்கு ஒரு வாய்ப்பு தான். நான் எதுவும் முன் ப்ரிப்பேர் எதுவும் பண்ணல. வெட்டுக்கிளி ஒரு எறும்பு. வெட்டுக்கிளி எப்பவுமே வந்து மழை காலத்துல அதுக்கு உணவு தேடுறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனா எறும்பு அப்படி இல்லை. எறும்பு மழை காலத்துக்கு தன்னுடைய உணவுகளை சேகரிச்சு வச்சுக்கும். அது அதனுடைய இயல்பு. அது ஒரு வெட்டுக்கிளி எறும்பு கிட்ட போயிட்டு கேட்டுச்சான், நீ வந்து மழை பெய்யுது, என்னால வந்து எனக்கு நீ உணவு கொடுப்பியா, இந்த அரிசி கொடுப்பியான்னு கேக்குறான். கேட்ட சரி நான் சொல்ற மாதிரி நீ கேளு, எறும்பு சொல்லுது, நான் சொல்ற மாதிரி நீ கேளு அப்படின்னு சொன்னேன். எறும்பு வந்து சரி நான் சொல்ற மாதிரி என் கூடயே வா, நான் வந்து அந்த உணவுகளை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லுது. அந்த உணவுகளை எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த வெட்டுக்கிளி. அப்படியே இருக்கு. சரி, நம்ம வந்து வெட்டுக்கிளி நம்ம போயிட்டு இது கூட இருக்குமே, எறும்பு கூட இருக்குமே, எறும்பு மாதிரி இருக்குமே அப்படின்னு அந்த வெட்டுக்கிளி வந்து நம்மளுடைய இயற்கை என்ன, நம்மளுடைய இயற்கையை கூட நம்மளுடைய வாழணுமே அப்படின்னு நினைக்குது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, இல்ல நான் வரல அப்படின்னு, நான் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு அந்த எறும்பு கிட்ட சொல்லிட்டு ஒரு மலை மேல ஏறி போயிட்டு உட்காந்துருச்சு. உட்கார்ந்த உடனே அந்த வெட்டுக்கிளிக்கு, உங்களுக்கு பாத்துருந்தா தெரியும், அது ஒரு வயலின் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சவுண்டிங், ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்து அனைவரும் அந்த சத்தம் வந்து ஒரு இசை மாதிரி இருக்கும் சத்தம். இந்த எறும்புலாம் வந்து மழை காலத்துல அப்படியே ஓரமா அப்படியே அது கியூவா லைனா போயிட்டு இருக்காங்க. எறும்பு போயிட்டு இருக்கு. இந்த வெட்டுக்கிளி வந்து சத்தத்தை ஏற்படுத்துது. சத்தத்தை நிறுத்தின உடனே அந்த எறும்புலாம் வந்து ஸ்லோ ஆகுது. எறும்புலாம் மெதுவா போகுது. அப்போ யோசிக்குது வெட்டுக்கிளி, அப்போ நம்ம வந்து ஏன் இது மாதிரி மெதுவா போறாங்க, நம்ம அந்த வயலின் அந்த சவுண்ட் பண்ணும்போது, சத்தம் விடும்போது வந்து வேகமா போறாங்க அப்படின்னும் போது யோசிக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியல அப்படின்னு நினைச்சிருந்த வெட்டுக்கிளி ஒரு யோசனை வருது. நேரா எறும்பு கிட்ட போகுது. எறும்பு கிட்ட போன உடனே அந்த எறும்பு வந்து எறும்பை கூப்பிடுது. நான் சத்தம் போட்டேன்ல, நீ அதை கேட்டதானே? ஆமா, அது எப்படி இருந்தது அப்படின்னு கேக்குது. அந்த எறும்பு சொல்லுது, நல்லா இருந்தது, அந்த சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதை கேட்கும்போது நீ வேலை செய்யும்போது ஏன் நீ வேகமா போறத கம்மியாயிடுச்சு, நிறுத்தின உடனே கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உனக்கு அந்த எறும்பு சொல்லிச்சு, இல்ல அப்ப உனக்கு நீ சத்தம் போகும்போது அது வந்து கேட்டுட்டே போறது எனக்கு ஒரு வேலை செய்யறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா அப்படின்னு வெட்டுக்கிளி கேட்டுச்சு. வெட்டுக்கிளி சொல்லிச்சு, சரி நான் சத்தம் போடுறேன்ல, நான் வந்து கஷ்டப்படுறேன்ல,
நீ நல்லா வேலையை வந்து ஈஸியா செய்யறல்ல, நீ 10 அரிசி எடுக்கிற ஒரு நாளைக்கு, அதுல நீ எனக்கு ஒரு அரிசியை நீ வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வந்து எறும்பு கிட்ட கிடைச்சான். எறும்பு சரி சரி ஒரு அரிசி தானே கேக்குற, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து அந்த எறும்பு சொல்லிடுச்சான். சரி, இதே மாதிரி ஒவ்வொரு எறும்பா பார்த்து இந்த வெட்டுக்கிளி பேச ஆரம்பிச்சு. கடைசியா 10,000 எறும்பு கிட்ட பேசிடுச்சு அந்த வெட்டுக்கிளி. 10,000 எறும்பு கிட்ட பேச்சுவார்த்தை முடிச்சு திரும்ப வந்து காலம்பரை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, மாலை வந்து 5 மணிக்கு வேலையை முடிக்கிறது. பார்க்கும்போது 10,000 அரிசி வந்து இந்த வெட்டுக்கிளிக்கு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர எறும்புக்கு 9 அரிசி தான். வாழ்க்கை எப்பயுமே நமக்கு என்ன வரும், நம்மளுடைய இயல்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்தும் போது ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க பெரிய ஆளா மாறுறாங்க. அதுக்கு இந்த வெட்டுக்கிளி கதை வந்து ரொம்ப முக்கியமான கதையா இருக்கு. நீங்களும் உங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னா உங்களுக்கு இயற்கையில என்ன இருக்கு அதை நீங்க வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா, வெளிக்கொண்டு வர்றது மட்டும் இல்லாம அதை விற்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஆள் ஆயிடுவீங்க. வாய்ப்புகள் அங்கங்க கொட்டி கிடக்குது. உறுதியிட்டு சொல்றேன், வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. வாய்ப்பு எங்க இருக்குன்றத நீங்க பாருங்க. பார்த்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தீங்கன்னா நீங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளா நிச்சயம் வருவீங்க. எனக்கு கூட இந்த 15 கிலோமீட்டர் தூரம் சென்று வந்து இந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி, எந்த விதமான முன்னேற்பாடுகள் இல்லாம தான் பேசியிருக்கேன். வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க. ஒரு மரத்தூளை வந்து எப்படி நீங்க காசாக்குனீங்களோ அது மாதிரி வெட்டுக்கிளி அதோட சவுண்டை வந்து காசாகிய ஒரு நெல்மணி ஆக்கிட்டீங்க. சிறப்புங்க. சிறப்பான பேச்சு. நீங்க ஆயத்த உரை வந்து நீங்க ஆயத்தம் பண்ணலைனாலும் அருமையாக கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிறப்பு என்னன்னா, நீங்க 15 கிலோமீட்டர் தாண்டி போய் இதுக்காகவே நீங்க பேச்சு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்க அதுக்காக. திரும்ப ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். ஆனா உங்க மீட்டிங் முடிச்சுட்டு தான் போறேன். சிறப்புங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்துதான் இன்றைய கூட்டத்தின் 2வது பகுதியாக வந்து நூல் திறனாய்வு. அதை வழங்க வரதுக்காக வந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து அரசு துறையில வேலை பார்க்குறாங்க. அரசு துறையில கருவூலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க, பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க. சொல்வேந்தர் நஸ்ரின் அவங்க வந்து எந்த நூலை பத்தி கொடுக்க போறாங்கன்னா, தேசாந்திரி அப்படிங்கிற எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களுடைய புத்தகத்துல இருந்து அந்த நூலை பத்திய திறனாய்வு கொடுக்க போறாங்க. சொல்வேந்தர் நஸ்ரின், இணையவழி மேடை உங்கள். நன்றி சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் அவர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொல்வேந்தர்களுக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் விருந்தினர்களுக்கும் எனது மாலை வணக்கம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூல் திறனாய்வு ஒன்று கொடுக்கலான் இருக்கேன். நான் பேச போற புத்தகம் பாத்தீங்கன்னா தேசாந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பத்தின ஒரு திறனாய்வு உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். இந்த புத்தகத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள் படிப்பவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாசகனா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தமக்கு விருப்பமான புத்தகங்களை பிறரிடம் அதை பற்றின விவரங்களை கொடுக்காமல் இருக்க முடியாது. மற்றவருக்கு அறிமுகம் செய்வது என்பது ஒரு வாசகனின் தலையாய பணி. அதுவும் பிடித்த புத்தகங்களை பற்றிய இதை வந்து மனதில் வைத்துக் கொண்டு ஒரு வாசகனால் இருக்கவே முடியாது. அது மாதிரிதான் எனக்கு மிகவும் பிடித்தமான இந்த தேசாந்திரி புத்தகத்தை பற்றி பல புத்தகங்கள் படித்துள்ளேன். இருந்தாலும் இது ஒரு பயண கட்டுரை. இதை பற்றின ஒரு நூல் திறனாய்வு வந்து இந்த இணையவழி மேடையில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ஆசை. அதுக்கான வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. சிறப்பு நன்றிகள் கவிதா மேடம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு பார்க்க போறது தேசாந்திரி புத்தகம் வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்காரு. எஸ்ரா யாருன்னு பாத்தீங்க, அவரை வந்து எழுத்தாளர்கள் மத்தியில வாசகர்கள் மத்தியில அவரை எஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு சிறந்த எழுத்தாளர். அவரு விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல பிறந்திருக்காரு 1966ல. அவர் 1984 எழுத்து பணியை ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அவருடைய நிறைய புத்தகங்கள், அவருடைய நிறைய கட்டுரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன்ல ரொம்ப நாளா தொடர்கதையா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவர் நிறைய நாவல்களும் எழுதியிருக்காரு. அவரு தொடாத அந்த சப்ஜெக்ட் ஜேர்னல்ஸே இல்ல அப்படின்னு சொல்லலாம், அந்த தலைப்புகளே இல்லை என்று சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா பயணக்கட்டுரை எழுதுவாரு, நாவல்கள், சிறார் இலக்கியம், உலக வரலாறு, சங்க இலக்கியம், அப்படி எல்லா இடங்களையுமே தொட்டு வைப்பாரு. அந்த மாதிரி அவரை பற்றி எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நவீன இலக்கியம், நல்ல நிறைய நவீன இலக்கியங்கள், நல்ல செழுமை நிறைந்த ஒரு நவீன இலக்கியம் படிப்பதற்கான ஒரு வகையான வாசகர்கள் இருப்பார்கள். வெகுஜன மக்கள் வாசிக்கக்கூடிய மிகவும் எளிய வாசகர்களுக்கான சில புத்தகங்களும் இருக்கும். ஆனா இது ரெண்டுக்குமான அந்த இடைவெளியை சமன் செய்தது எஸ்ரா அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் எல்லாத்தையும் படிக்க முடியும். ஏன்னா அவருடைய ஆரம்ப நடை ரொம்ப எளிமையான நடையில ஆரம்பிச்சு அதுல கொண்டு போய் ஒரு பெரிய வரலாற்று ஒரு சான்றை ரொம்ப அழகா அவர் பதிச்சு வச்சிருப்பாரு. அந்த மாதிரியான நிறைய இருக்கு. அவருடைய புத்தகங்கள் நிறைய இருக்கு. சும்மா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இடக்கை, துணை எழுத்து, சஞ்சாரம், யாமம், அந்த மாதிரி நிறைய நாவல்களும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி எனது பயணம், எனது இந்தியா, மறைக்கப்பட்ட இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு 2 புத்தகம் இருக்கு. ஃபுல்லா இந்தியாவை பத்தின வரலாறு. நம்மளுக்கே இன்னொரு வகையில இன்னொரு முகத்தை இந்தியாவோட காமிக்கும் அந்த மாதிரி புத்தகங்கள். இதெல்லாம் நீங்க வாசிக்கலாம். சரி, இப்ப இந்த நூலுக்குள்ள போயிடலாம். தேசாந்திரி புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு பயண கட்டுரை. இந்த பயண கட்டுரை நம்ம எல்லாருக்குமே பயணம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எல்லாருக்குமே பயணம் பிடிக்கும். ஆனா பயணத்தை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அணுகுவோம். அதுதான் உண்மை. சிலருக்கு பயணம் ஒரு நோக்கமா இருக்கும். முதல்லயே திட்டமிட்டுடுவாங்க, இங்க போகணும், இப்படி போகணும், இந்த இடத்துக்கு போகணும்ன்ற ஒரு திட்டமிடுதலோடு இருப்பாங்க. அந்த திட்டமிடுதல்ல அவங்க அந்த என்ன இலக்கோ அதை மட்டும் போவாங்க. அந்த டெஸ்டினேஷன் என்னவோ அது மட்டும். இப்ப ஒரு சுற்றுலாக்கு போறாங்கன்னா அந்த சுற்றுலா தலங்கள் இருக்குன்னா தலங்கள், கோவில்னா அந்த கோவில், இதை மட்டுமே அவங்க பார்க்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வழியில இருக்கிற எதையுமே கவனிக்காம இருக்கும். நிறைய அழகான விஷயங்கள் இருக்கும். ஆனா அதுல கவனம் செலுத்தாம அந்த ஒரு குறிக்கோளோட போவாங்க. ஆனா எப்பவுமே ஒரு ஆங்கிலத்துல ஒரு சொலவடை உண்டு, அன்பிளான் ட்ரிப்ஸ் ஆர் பெட்டர் அப்படிங்குவாங்க. அன்பிளான் ட்ரிப்ஸ், அதாவது இலக்கற்ற ஒரு பயணம். அந்த மாதிரியாக இலக்கற்ற பயணத்தை மேற்கொள்ளும் ஒரு பயணிகளைத்தான் தேசாந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தேசாந்திரி பட்ட கதை தான் இந்த நூல். பாத்தீங்கன்னா ஒரு 42 தலைப்புகள்ல கட்டுரை அவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு இதுல. ஆனா அத்தனையும் நம்ம ஃபுல்லா இதுல பார்க்க முடியாது நம்மளால. பிகாஸ் நம்ம அது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு இந்த டைம் பத்தாது. ஆனா நான் அதுல முக்கியமான சில குறிப்புகள் எல்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்னால அந்த லே அவுட் உங்களுக்கு காமிக்க முடியல. 1 செகண்ட். விசிபிளா இருக்கா மேம்? ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? இல்ல, ஸ்கிரீன் தெரியலையே. தெரியலீங்களா? ஓகே, நான் அந்த புக்கோட கவிதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் கொடுங்க கவிதா. சரிங்க வைங்க. ஓகே, நீங்க தொடருங்க, நான் கொடுப்பேன். சரிங்க. இப்போ இந்த புத்தகத்துல ஒரு 42 தலைப்புகள்ல அவர் தன்னோட பயண அனுபவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. சரி, இது விட்டுறலாம். அந்த 42 தலைப்புகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா எல்லா வகையான டாபிக்ஸையும் அவர் எடுத்திருப்பாரு. ஒரு ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டுரையில எஸ்ராவுடைய பால்யம், அவருடைய சிறு வயதிலிருந்து அந்த கட்டுரை, அந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு தலைப்பு கட்டுரை 1. அது கடலளவு வெளிச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடலளவு வெளிச்சம், அந்த தலைப்பே ரொம்ப அழகா இருக்கு. அதுல அவரோட ஆரம்பிக்கிற அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, உலகம் ஜன்னல் வழியாகத்தான் எனக்கு அறிமுகமானது. அப்போது நான் எக்கி நின்றால் மட்டுமே ஜன்னல் தெரியும் வயதில் இருந்தேன். ஜன்னல் வழியே சதா அலைந்து கொண்டிருக்கும் வெயிலை பார்க்க எனக்கு பிடிக்கும். அப்படி இந்த கட்டுரையை அவர் பார்த்த பார்வையில ஜன்னல் வழியாக உலகத்தை ஆரம்பித்த ஒரு சிறுவனாக எஸ்ரா ஆரம்பிக்கிறாரு. நம்ம எல்லாருமே அப்படித்தானே? நம்மளுக்கு உலகம் எப்படி அறிமுகமாச்சு? நம்ம வீட்டின் ஜன்னல் வழியாதான் இல்லையா? நம்ம வீட்டின் ஜன்னலை திறந்தா அந்த பாதையில போறவங்க, மரங்கள், தெருவுல பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு அறிமுகமானது இந்த மாதிரி ஜன்னல் வழியாதான். சோ அவருடைய பயணம் ஜன்னல் வழியாக எப்படி ஆரம்பிச்சது, உலகத்தை பார்க்க எப்படி ஆரம்பித்தார், அந்த பார்வையை மிக அழகாக அந்த வரிகள்ல சொல்லியிருப்பாரு. அதுலயும் அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, பகலுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதா இந்த ஜன்னல், ஆனா இரவோடு எதற்கு இந்த ஜன்னலுக்கு இத்தனை பகைமை என்று தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இரவு வர ஆரம்பிக்குதான், சூரிய அஸ்தமனம் ஆகுதான். அந்த ஜன்னல் வழியாக அவர் பார்க்கின்ற வேம்பு, நகரத்து மக்கள், அந்த தெருக்கள் எல்லாமே அப்படியே அந்த
இருட்டு வந்து தனது கோரை பற்களால் அப்படியே மென்று தின்று விழுங்கி விடுகிறதுன்னு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அப்ப அந்த இருட்டை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையனை அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்களாம், இருட்டை பார்க்காத, இருட்டு உன்னை பிடிச்சிட்டு போயிடும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியாக ஜன்னல் வழியாக உலகத்தை பார்க்க ஆரம்பித்தவர் அவருடைய பயண ஆர்வம் எப்படி தொடங்கியது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சூரிய உதயத்தை ஒரு தடவை அவரு சுற்றுலால போய் பார்க்கும்போது அந்த சூரிய வெளிச்சம் வந்தது வந்து அப்படியே கடல் அளவு வெளிச்சம், அந்த கடல் மேல விரிஞ்சதான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுதான் வெயில்ங்கிறது கடலை விட பெருசு அப்படிங்கறது அவருக்கு அப்பதான் புரிஞ்சுதான். இது எவ்வளவு அழகா அந்த வார்த்தையில அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. இதுல நிறைய தலைப்புகள் நிறைய எழுதியிருக்காரு. அதுல இன்னொன்னு வந்து சாரநாத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில வந்து அவர் சாரநாத் வந்து ஸ்தூபியை பாக்குறதுக்காக அங்க சாரநாத் பயணம் மேற்கொண்ட காலகட்டத்துல அங்க நடந்த அந்த அனுபவத்தை சொல்லியிருக்காரு. அப்ப அவர் அங்க போயிருந்தப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் சிறுவர்கள் எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன புத்தர் சிலையில இருந்து உடைந்த சின்ன சின்ன கற்களை எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை எடுத்து வச்சுக்குவாங்களாம். கேட்டா இது வந்து புத்தர் கல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக அவங்களுடைய ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது. அதை இவர் கையில கொடுக்குறாங்க. இவரும் அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து பக்கத்துல வந்து ஒரு கண்ணு தெரியாத புத்த பிக்ஷு இருந்திருக்காரு. அவர் வந்து இவரை கேட்கிறாரு, எதற்காக சாரநாத்திற்கு வந்தாய் அப்படின்னா, புத்தரை காண்பதற்கு. பாத்தியா அப்படின்னு கொஞ்சம் கேலி குரல்ல கேட்டாராம். புத்தரை பாத்துட்டியா அப்படின்னு கேட்டாராம். உடனே இவர் வந்து டக்குன்னு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஸ்தூபிய பார்க்க வந்தேன். ஏன் உங்க ஊர்ல சுட்ட செங்கல் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியலையா. உடனே இல்ல 1000 வருடம் பழமைன்னு சொன்னாங்க அப்படின்னா, 1000 வருடம்னா எவ்வளவுன்னு தெரியுமான்னு கேட்டாராம். 1000 வருடம். உனக்கு எத்தனை வயசு ஆச்சுன்னு கேட்டாராம். இவர் வயசை வந்து அதை யோசிச்சு சொல்லியிருக்காரு. 1000 வருடங்கிறத வந்து எளிமையா நீ சொற்கள்ல சொல்லிடுற இல்லையா, அவ்வளவு எளிமையா தான் இருக்கு 1000 வருடம் உனக்கு அப்படின்னாராம். உடனே வந்து இவர் எதுவும் புரியாம நின்றுட்டு இருக்கும்போது அவர் ஒரு கல் எடுத்து தனது கைப்பையில இருந்து கொடுத்தாராம். உடனே இவர் வாங்கிட்டு கேட்டிருக்காரு, இதுவும் புத்தர் கல்லா அப்படின்னு கேட்டாராம். உடனே அதற்கு அந்த புத்த பிக்ஷு சொல்லியிருக்காரு, ஆமா இது புத்தர் கல்லுதான், ஆனா இன்னும் சிற்பமாக்கப்படவில்லைன்னு சொன்னாராம். எப்படி ஒரு அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் பாத்தீங்களா. இது புத்தர் கல் தான், ஆனால் இன்னும் சிற்பமாக்கப்படவில்லைன்னு சொன்னாராம். அது வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னா அதுல ஒரு வார்த்தைகள், நீ சிற்பங்களை காண்பதை விடவும் கற்களை கூர்ந்து கவனிக்க பழகினால் வடிவம் இல்லாமலேயே புத்தரை காண முடியும். எவ்வளவு ஒரு சிம்பிளிஃபைடா கடவுளை வந்து நீ எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து அவர் அழகா சொல்லியிருக்காரு. அது போக இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, ஒரு மரம் விறகாகவோ மேஜையாகவோ ஆவதை விடவும் பார்வையற்றவனுக்கு ஊன்றுகோலாக ஆகும் போதே அந்த மரத்தின் மகத்துவம் கூடுகிறதுன்னு சொன்னாராம். இந்த மாதிரியான வார்த்தைகள் அவர் சொல்லும் போது நமக்கு வந்து ஒண்ணு மட்டும் விளங்குதுங்க. பயணம் அப்படிங்கிறது வந்து நம்ம போற அந்த டிராவலோ அந்த பயணமோ அங்க நம்ம போய் சேர்ற அந்த இடமோ கிடையாது. வழியில நாம சந்திக்கிற இந்த மாதிரியான ஒரு வழிபோக்கர்கள் அவர்கள் மூலமாக நம்மளது உலகத்தை பார்க்கக்கூடிய நமது பார்வை மாறுகிறது. அந்த பர்செப்ஷன் மாத்துறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஒரு சிறந்த பயணம். அந்த பயணம் எப்படிப்பட்டதுங்கிறத இவருடைய தொடர்ந்து இந்த புத்தகத்தோட அத்தனை தலைப்புகள்லையும் அவர் கடந்து வந்த அவர் சந்தித்த பல வகைப்பட்ட மக்கள், அவர் சந்தித்த பலதரப்பட்ட அனுபவங்களை தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. நிச்சயம் ஒரு பயணம் இலக்கற்றதாகவும் அல்லது ஒரு பயணத்துல வந்து நம்ம ஒரு இடத்தை பத்தின வரலாறை தெரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா தேசாந்திரி ஒரு நல்ல புத்தகம், உங்களுக்கான புத்தகம். கண்டிப்பாக அதை வாசிங்க. இதுல நிறைய சொல்லிக்கிட்டே போனா ரொம்ப பெரிய கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து உங்க கூட இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறது சில கோட்ஸ் எடுத்திருக்கேன். அவர் அந்த புக்ல சொன்ன முக்கியமான விஷயங்கள், அதை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இதுல கட்டுரை எண் வந்து 6 ஒண்ணு இருக்கு. 6வது கட்டுரையில வந்து கண்ணால் வரைந்த கோடு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சென்னை தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேர் சென்னை வாசிகளா இருந்திருப்பீங்க. நம்ம சென்னையினுடைய ஒரு பிரதானம் பரங்கி மலை கேள்விப்பட்டீங்களா? சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பரங்கி மலை. அந்த பரங்கி மலை பாத்தீங்கன்னா ஒரு 134 படிகள் வச்சு சென்னை சிட்டிக்கு நடுவுலயே இருக்கு. இப்ப அதுகிட்ட மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு பிரதானமான இடம். அங்கிருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வருவதற்கு முன்பாக அங்கிருந்து ஓடுதளத்தில் விமானம் இறங்குவதை பார்ப்பதற்காகவே மக்கள் கூடுவார்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் எப்படிப்பட்ட வரலாற்று தன்னுள் புதைந்து வைத்திருக்குன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எனக்கு இந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்மளுடைய அப்போ வந்து ராபர்ட் கிளைவ் பீரியட்ல வந்து சர்வே ஆஃப் இந்தியாவை துவங்கி இந்த நம்ம இந்தியன் நாட்டிலுடைய எல்லா நிலப்பரப்புகளும் எப்படிப்பட்டது, கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அளவை பணிய ஆரம்பிச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக மவுண்ட் எவரெஸ்ட் வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு, அதனுடைய உயரம் என்னங்கிறத அளவை பணிய ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா கர்னல் வில்லியம் லாம்ப்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த பணிக்கு வந்து ஹெட்டா போடுறாங்க. அது என்னன்னா இந்திய நில அளவை பணி, த கிரேட் இந்தியன் ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய நில அளவை பணியை ஆரம்பிக்கிறாங்க.
அது எங்க இருந்து ஆரம்பிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அளவை பணி அவங்க துவங்கின இடம் பாத்தீங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் தான். இங்கிருந்து தான் அந்த நில அளவை பணியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பணி வந்து இந்த பணியை இங்கிருந்து துவங்கிதான் அவங்க எவரெஸ்ட் அளந்து எவரெஸ்ட் எவ்வளவு உயரம், உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட்னு கண்டுபிடிச்சதே வந்து இதுக்கப்புறம் தான். சோ அந்த பணி ஆரம்பித்ததுக்கான அந்த சாட்சி, அந்த சான்று இன்னுமே இதுல சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று குறிப்பை வந்து அவர் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அது சார்ந்த வரலாற்று குறிப்புகள், அது சார்ந்த அந்த இடங்களுக்கு சென்று அதை பற்றின விவரங்களை சேகரித்து எழுதுவது இந்த எழுத்தாளருடைய ஒரு பழக்கம். இந்த எழுத்தாளர் இந்த ஒரு தகவலை இதில் நமக்கு சொல்றாரு. இதுல அந்த கர்னல் லாம்ப்டன் கூட சேர்ந்து பணிபுரியும் போது தான் அந்த தாமஸ் எவரெஸ்ட் அப்படிங்கிற குழு வந்து அந்த எவரெஸ்டோட ஹைட்டை கண்டுபிடிச்சு ஃபைனலைஸ் பண்றதுனால அதை இறுதியாக சொன்னதுனாலதான் அந்த மலைக்கு மவுண்ட் எவரெஸ்ட் என்று பெயர் வச்சாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கிறது. இதை வந்து அவர் வந்து கண்ணால் வரைந்த கோடு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரையா கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நிலமெங்கும் பூக்கள், நாரைகளின் நடனம், அந்த மாதிரி சில எல்லாத்துலயுமே வந்து இவர் வந்து நம்மள வந்து சங்க காலத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. அதே சமயத்துல அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு கண்மாயில வந்து நாரைகள்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கிறத பத்தியும் அழகா சொல்லியிருக்காருங்க. பயணம்ங்கிறது நம்ம தூரமா போறது மட்டும் இல்ல, நம்மள சுத்தி என்ன இருக்குங்கிறது பாக்குறது கூட பயணம் தான். ரொம்ப அழகா அந்த பயணத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம கண் தான். ஓவியத்தின் ஜீவன் எங்கே இருக்கிறதுனா அது உற்று பார்க்கும் கண்களில் உள்ளதுவாங்க. நம்ம எந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய இது அமைகிறது. அது வந்து கண்டிப்பா இந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு அவரு. அதே மாதிரி இன்னொன்னு நான் முக்கியமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த நாரைகளின் நடனம்னு ஒரு தலைப்புல வந்து பறவைகளை பற்றி சொல்லியிருப்பாருங்க. பறவைகள்லாம் வந்து எப்படி வந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து, தண்ணீர் இருக்கும் நீர்நிலைகள் இருக்கும் இடத்துக்கு இடம் பெயர்ந்து, அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காகவோ இல்லது அந்த தண்ணீர் தேவைக்காகவோ வந்துட்டு திரும்ப அந்த வலசை போகிறது இல்லையா? இந்த மாதிரி போகும்போது அந்த பறவைகள் வந்து ஒரு சில சொல்ல முடியாத சரித்திரங்களை வந்து அந்த பறவைகள் வந்து எடுத்துக்கிட்டு போயிருது. ஆனா அது பறவையோடவே முடிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது அருமையான வரிகள்ல சொல்லியிருக்காருங்க. அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, எழுதப்படாத சரித்திரம் ஒவ்வொரு பறவையிடமும் உண்டு. பறவை கண்ட காட்சிகள், குடித்த நீர், கடந்து வந்த நிலப்பரப்பு. சாரி, நேரம் அதிகமாகிவிட்டதா? தொடரலாமா? ஜவஹரையா, நீங்க வீட்டுல போயிருங்களா? சரி, அது பறவையுடைய அந்த ஒவ்வொரு பறவையுமே ஒரு எழுதப்படாத சரித்திரத்தை தன்னிடம் கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, அது பறவை கண்ட காட்சிகள், அது குடித்த நீர், கடந்து வந்த நிலப்பரப்பு, இவை யாவும் பறவையோடவே முடிந்து விடுகிறதுன்னு சொல்றாரு. உண்மைதானுங்களே? ஏன்னா அந்த பறவை என்னென்ன பார்த்துச்சு, அது பறந்து வந்த போது பல கண்டங்களை தாண்டி வந்திருக்கு. அதுக்கு உதாரணமா சொல்றாரு, அவர் டிராவல் பண்ணி ஒரு மைசூர் வழியாக ஒரு பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு பறவையின் சத்தத்தை கேட்கிறாராம். அந்த வாகன ஓட்டியிடம் இது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது இது ஒரு சைபீரிய நாரையின் சத்தம் சொல்றாங்களாம். உடனே அவருக்கு வந்து உடனே ஞாபகம் வருது. உடனே இந்த ரஷ்யா, சைபீரியா, தஸ்தாவெஸ்கி அதெல்லாம் ஞாபகம் வந்துடுறாங்க அவருக்கு. அப்போ அவ்வளவு கண்டம் தாண்டி சைபீரியாங்கிறது எவ்வளவு ஒரு குளிர்ந்த பனிப்பிரதேசம், உலகின் குளுமையான இடம், அங்கிருந்து ஒரு பறவை வந்து இங்க வந்திருக்குங்கும் போது அதை வந்து அவர் ஒரு கண்டம் தாண்டி வந்து ஒரு பெரிய பயணியாவே பாக்குறாரு. அதை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த பயணத்தை மாத்திக்கிட்டு அங்க அந்த ரங்கன் திட்டுன்னு ஒரு இடத்துல ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கு. அதை தேடி போய் அந்த பறவையை பார்த்துட்டு வந்ததா தன்னோட குறிப்புல எழுதியிருக்காரு. இந்த மாதிரியா நம்ம யோசிப்போமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா அவருடைய இது வந்து அந்த அளவுக்கு யோசித்திருக்கிறார் அவர். எனக்கு இது ஒரு மிகவும் ஆச்சரியமூட்டதா இருந்தது. அப்ப அவர் சொல்றாரு, வரைபடம் தேவையில்லை, எரிபொருள் தேவையில்லை, தேடுதல் மட்டுமே இந்த பறவைகளை வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கிறதுன்னு சொல்றாரு. உண்மைதானுங்களே? தேடுதல் தான் நம்ம வாழ்க்கையின் முக்கியம். சோ இந்த மாதிரி இந்த புத்தகத்துல நிறைய தனது பயணங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. இதனால இந்த பயணங்களை பத்தின அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன். இந்த புக்கை படிக்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா படிங்க. எப்பவுமே புத்தகம் படிப்பது மிகச் சிறந்தது. அதுவும் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முடிந்தா இன்னொரு தடவை இந்த புத்தகத்தின் மீதி கண்டினியூஷன் நான் உங்களுக்கு அடுத்த தொடர்த்துல சொல்றேன். புத்தகங்கள் யாரை மகிழ்ச்சிப்படுத்தும், எவருடைய தேவையை ஆற்றுப்படுத்தும், எவருடைய வேதனையை ஆற்றுப்படுத்தும் என்று யாருக்கும் தெரியாது, எழுதிய எழுத்தாளருக்கும் தெரியாது. ஆனால் புத்தகங்கள் சப்தம் இல்லாமல் மனிதர்கள் வளர்வதற்கும் சிந்திப்பதற்கும் ஆறுதல் அடையவும் உதவியாய் இருக்கின்றன. அது கண்டிப்பா காலம் காட்டும் உண்மைதான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடை சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வசம். நன்றி. நஸ்ரின், உங்களோட பிபிடி நீங்க இப்ப காமிக்க முடியுமா? அவங்க என்னால இப்போ வேணா காமிக்கவா? காமிக்கலாம். நீங்க நான் ஜஸ்ட் அந்த புக்ஸோட அவுட்லைன் எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு அது தெரியுதுங்களா? ஸ்கிரீன்ல ஷேர் ஆகுதா? 1 செகண்ட்.
தெரிகிறதுங்களா? இதுதாங்க அந்த தேசாந்திரி புத்தகத்துடைய அட்டைப்படம். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 42 தலைப்புகள்ல வந்து அவரு பயண கட்டுரைகள் எல்லாம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதாவது 1 செகண்ட், எனக்கு இதுல பரிச்சயம் இல்லாதனால ஜூம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. கடலளவு வெளிச்சம்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு தலைப்புலயுமே நம்மள ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வராரு. நீங்க இந்த புக்க படிக்கிறதே ஒரு பெரிய பயணமா இருக்கும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். இந்த காற்றின் ஊற்றுன்னு ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு முடிக்கிறாரு. அவ்வளவு கதைகள் வந்து அவர் வந்து வச்சிருக்கிறாரு. நீங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அனுபவங்கள் தான். இது வந்து நான் அந்த ஜியாலஜிக்கல் சர்வேக்காக நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். உலகின் மிக உயர்ந்த சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் என்று கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நிலவ அளவை பணி வந்து கர்னல் வில்லியம் லாம்ப்டன் வந்து 1802ல தொடங்கி இருக்கிறாரு. இது வந்து நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து துவங்கப்பட்டது. நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட நிறைய தடவை பார்த்திருப்போம். ஆனா இந்த நிகழ்வு தெரிந்ததுக்கு அப்புறமா ஒரு 1000 வருடங்கள் பின்னோக்கி சென்ற ஒரு வரலாறு சிறப்புமிக்க இடமா நாம் அதை பார்க்கும்போது நமக்கு அது மேலான பிரமிப்பு இன்னும் கூடும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அந்த கர்னல் லாம்ப்டன் அவருடைய சிலை வந்து இது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வைக்கப்பட்டிருக்கிறது இதை பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணது, அதனுடைய லோகோ. இவர் தான் மவுண்ட் எவரெஸ்ட். இந்த பர்சன் தான் அந்த எவரெஸ்ட், கர்னல் எவரெஸ்ட். இவர் தான் அந்த எவரெஸ்ட் உடைய ஹைட்டை கணிச்சு சொன்னவங்க டீமோடைய ஹெட் இவர் தான். நன்றி. சிறப்பான நூல் திறன். அதாவது கல்லை பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த கல் வந்து என்னன்னா கண்டுபிடிக்கப்படாத சிலை உள்ளாரதான் இருக்கு, இன்னும் செதுக்கப்படாத புத்தர் உள்ளாரதான் இருக்காரு அப்படின்ட்டு சிறப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம சென்ட் தாமஸ் மவுண்டை பத்தி, சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து மவுண்ட் எவரெஸ்ட் வரையும் சிகரத்தை எளிமையாக தொட்டவர்கள் யாரும் இல்லை. சிகரத்தை தொட்டவர்கள் எளிமையாக தொட்டதாக யாரும் இல்லை, எளிமையான வழியும் இல்லை. முயற்சி பண்ணிதான் சிகரத்தை தொட்டிருக்காங்க. முயற்சிங்கிறது வந்து ஒரு வெற்றியின் முதல் படியா இருந்திருக்குங்க. திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறது வந்து என்ற வள்ளுவரோட வாசகம் வந்து முயற்சிக்கு அவர் வந்து எவ்வளவு பெரிய சாசனம் கொடுத்திருக்காரு பாருங்க. தெய்வத்தாலே ஆகாதுனாலும் முயற்சி தான் வந்து ஆக்கும் அப்படிங்கிறது. நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த சிகரத்தை அளந்தது வந்து எவரெஸ்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து சிகரத்தை தொடுவது வந்து வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணிருக்காரு. அவரை பத்தின ஒரு சொல்லிக்கலாமா, ஒரு விவரம் சொல்லிக்கலாமா? அப்ப வந்து அந்த பீரியட்ல வந்து இந்த அளவை பணிகளுக்கான எந்த ஒரு உபகரணமோ எதுவுமே இல்லாதப்போவே அவங்க அந்த எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறதையுமே காகிதத்துல தான் குறிப்பெடுத்திருக்கிறாங்க. அதுக்காக அந்த தியோடலைட்ங்கிற அந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாதான். அதை வரவழைச்சு அது வந்து 1/2 டன் எடை இருக்குமா. அதை வரவழைச்சு அவர் வந்து அதை ஃபர்ஸ்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வச்சுதான் அந்த அளவை பணியை ஆரம்பிச்சாராம். அவருடைய இன்னும் அந்த அவரை பத்தின குறிப்புகள் இன்னும் அங்க வச்சிருக்காங்க, கல்வெட்டா வச்சிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்க போறவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அது வரலாற்று சான்றுமிக்க இடம்னு பார்க்கும்போது நமக்கே ஒரு அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருக்கும். அது சிறப்பான தகவல். நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக இன்றைய கூட்டத்தின் 3வது பகுதியான திடீர் பேச்சு இல்ல உடனடி பேச்சு, அதை நடத்துவதற்காக இன்னைக்கு வரப்போறவங்க யாருன்னா லதா சுப்பிரமணியம். அவங்க கடலூர் திங்காரத்தோப்பு அந்த பகுதியில இருந்து வராங்க. யோகா டீச்சரா இருக்காங்க. ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான பர்சன், ரொம்ப சாந்தமான ஆளு. அவங்க வந்து இன்றைய கூட்டத்தின் உடனடி பேச்சை வந்து நடத்துறதுக்காக வராங்க. மேடை உங்கள் வசம். லதா சுப்பிரமணியன். அனைவருக்கும் வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். எனது பணி உடனடி பேச்சு. உடனடி பேச்சு என்பது இங்கு ஒரு தலைப்பு தரப்படும். அத்தலைப்பு கொடுத்தவுடன் சிந்தித்து ஆழமான அழகான கருத்தை எடுத்து வைக்க வேண்டும். இதனுடைய கால அளவு என்னவென்றால் 1 நிமிடம் பச்சை அட்டை காண்பிக்கப்படும், 1 நிமிடம் 30 வினாடிகள் மஞ்சள் அட்டை காண்பிக்கப்படும், 2 நிமிடம் சிவப்பு அட்டை காண்பிக்கப்படும். சிவப்பு அட்டை காண்பித்த 30 வினாடிக்குள் தங்களின் பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும். நன்றி. இப்பொழுது தலைப்புக்கு போகலாம். முதலில் நான் அழைக்க போகும் நபர் சொல்வேந்தர் நஸ்ரின் அவர்கள். சொல்லுங்க. வணக்கம். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இந்த அழகான வரிகளை பற்றி உங்களின் கருத்து.
பொருந்தும். நன்றி. தலைப்புக்கு நன்றி. அழகான தலைப்பு. எல்லாரும் வாழ்க்கையில சந்திக்கிற தலைப்பு தான். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லதான் மேம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்பிக்கையில தான் ஆரம்பிக்கிறோம். நம்பிக்கையின் பேரில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு நாளுமே அந்த நம்பிக்கையில தான் நகருதுன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. இல்லைங்களா? இன்னைக்கு இந்த இணைய கூட்டத்துல கலந்துகிட்டது கூட நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை, நாம செய்யற அந்த விஷயத்தை ஏத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை, அவர்கள் கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம ஒவ்வொரு முயற்சியுமே எடுக்கிறோம். அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் கண்டிப்பாக வாழ்க்கை இல்லை. அந்த நம்பிக்கை தான் வந்து நம்மள ஒவ்வொரு நாளுக்கும் உந்துதலா இருந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு நம்மளை தள்ளி கொண்டு போகிறதுங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா எல்லா நாளும் போல எல்லா நாளும் இருப்பதில்லை. ஒரு நாள் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாமே என்ன சொல்ற நேர்மறையாகவே நடந்து கொண்டிருக்கும். ஆஹா, அற்புதமான நாளையா, அற்புதமான வாழ்க்கைன்னு தோண வைக்கும். சில நாட்கள் வந்து இது போல ஒரு நாட்கள் இனி அமையவே கூடாதுங்கிற எண்ணங்களும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நாளும் அமையும். ஆனாலும் அந்த அன்னைக்கும் நாம் அடுத்த நாள் சரி மீண்டும் இது போல இருந்திராது என்ற நம்பிக்கையோடு அடுத்த நாளை துவங்குவோம். அடுத்த வேலையை துவங்குவோம். இது எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்கிறது. அதனால் நம்பிக்கை இருப்பது அனைவருக்கும் நம்பிக்கை வேண்டும். எல்லா விஷயத்திலுமே நம்ப வேண்டும். முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம்ப வேண்டும். நாம் செய்யும் செயலை நம்ப வேண்டும். அதனால் நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதை நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி. நன்றி சொல்வேந்தர் நஸ்ரீன் அவர்களே. அடுத்த தலைப்பு இன்னைக்கு பேசாதவங்க யாராச்சும் கூப்பிடுங்க. இன்றைக்கு பேசாம இருக்காங்களா அவங்க யாராச்சும் பார்த்துட்டு சொல்வேந்தர் சண்முக பிரியா அவர்களுக்கு இந்த தலைப்பு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதனுடைய அர்த்தமும் கருத்தும் சொல்வேந்தர் சண்முக பிரியா அவர்களே. இருக்கிறாங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நன்றி திருமதி. நன்றி சொல்வேந்தர் லதா அவர்களே. முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும். நாம் செய்கின்ற எந்த ஒரு நல்ல செயலோ அல்லது தீய செயலோ அதற்கான எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. நியூட்டனின் விதியை போல there is an action, every action there is an equal and opposite reaction என்று சொல்வதுண்டு. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதே இதன் அர்த்தம். நம்ம செய்யற ஒரு சின்ன நல்லதோ அல்லது கெட்டதோ அதற்கான பின் விளைவுகள் கண்டிப்பாக நம்மளை அடைந்தே சேரும். அதற்காக நிறைய உதாரணங்களை நம்ம பார்த்திருக்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்விலேயே நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம யாருக்கும் செய்யற ஒரு சிறிய உதவி, அது என்றோ ஒரு நாள் நமக்கோ அல்லது நம்மளுடைய குழந்தைகளுக்கோ அதே மாதிரி யாரோ ஒருவர், எந்த அறிமுகமும் இல்லாத ஒருவர் அந்த உதவியை செய்வார். அதனால்தான் பெரியவங்க எல்லாரும் சொல்றது கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு. ஒரு மனிதனா என்னுடைய நோக்கம் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யறதும், முடிஞ்ச அளவு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறது தானே தவிர, இந்த உதவி செய்யறதுனால, இந்த செயலை செய்யறதுனால இதனால எனக்கு என்ன பயன், இதனால எனக்கு என்ன பலன், இவர்களால எனக்கு ஏதாவது பிற்காலத்தில் உதவி கிடைக்குமா அப்படிங்கறது செய்யக்கூடாது. நம்மளோட பிறவியின் நோக்கம் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யறது, அதை நல்ல மனதோடு செய்யறது. அதை செஞ்சா அதற்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே அளவு நாம ஒருத்தருக்கு தீமை செஞ்சாலும் நல்லதை விட மிக வேகமாக அந்த தீமையினுடைய பலனையும் நம்ம அனுபவிப்போம். அதற்கான உதாரணங்களும் நிறைய இருக்கு. ஆகவே நான் அறுதியிட்டு மிக உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புவது, முற்பகல் செய்யின் பிற்பகல் கண்டிப்பாக தானே விளையும். நன்றி. அருமை அருமை அருமை. நன்றி சொல்வேந்தர் சண்முக பிரியா அவர்களே. அடுத்த தலைப்பு சொல்வேந்தர் சசிகலா அவர்களுக்கு. சிறிய இருக்காங்களா? சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்தை தரும். உங்களின் எந்த முயற்சி எந்த மாற்றத்தை கொடுத்தது? ஏதாவது ஒரு நிகழ்வு. ஒரு சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்தை தரும். உங்களின் எந்த ஒரு முயற்சி எந்த மாற்றத்தை கொடுத்தது? எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.
நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு திடீர் தலைப்புல வந்து சிறிய முயற்சி பெரிய வெற்றிங்களா மேம்? அது வந்து நான் கிருஷ்ணகிரில இருந்து சென்னை வந்திருக்கிறதே பெரிய வெற்றி தான். இருந்தாலும் நான் என்னோட வாழ்க்கைய பத்தி நான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்து நான் படிச்சது எல்லாமே தமிழ் வழி கல்வி தான். நான் அந்த கிருஷ்ணகிரிய விட்டு வெளியில வருவேன் அப்படின்றது என்னோட நம்பிக்கை கிடையாது. ஆனா இருந்தாலும் நான் இங்க சென்னை வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது நான் படிச்ச அந்த படிப்பு என்னோட ஆரம்ப கால அந்த கல்வி தான் நான் சொல்லுவேன். 1ல இருந்து 8 வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர்களை தான் நான் சொல்லுவேன். அவங்க சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் இருந்து அதை தான் நான் இன்ன வரைக்குமே பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அதுதான் என்னோட முதல் முயற்சி. கடைசி முயற்சியாவும் அதுதான் இருக்கும். அதுதான் என்னோட வழியாகவும் இருக்கு. நன்றி. உண்மை நன்றி சொல்வேந்தர் சசிகலா அவர்களே. அடுத்த தலைப்பு சொல்வேந்தர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு. சொல்லுங்க. தலைப்பு ஐயா, உங்களுக்கு பிடித்த சிறு வயது விளையாட்டு எது மற்றும் அதனுடைய நன்மைகளை பற்றி பகிரவும். பொதுவாக நான் விளையாட்டுத் துறையில் மிகவும் பின்தங்கிய மாணவன். எனக்கு விளையாட்டு என்றாலே தூக்கி வாரி போட்டு விடும். முதலாக ஒரு சிறு முயற்சி செய்து அந்த சிறகு பந்து விளையாடலாம் என்று போன நிகழ்வை மட்டும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிகப்பு பந்து விளையாடுவதற்காக எல்லோரும் விளையாடுகிறார்களே, ஏன் நாம் மட்டும் விளையாடுவதில்லை? நாம் எப்ப பார்த்தாலும் புத்தக புழுவாகவே திரிகிறோமே. கபடி விளையாட போனேன். ஒரு முறை விழுந்து விட்டேன், காலில் அடிபட்டு விட்டது. அன்றோடு முட்டுக்கட்டை போட்டு விட்டார்கள். கிரிக்கெட் விளையாட ஒரு நாள் போனேன், அதில் காயம்பட்டு விட்டேன் முதல் நாளே. இனி இதற்கு ஏனென்றால் நான் மிகவும் ஒல்லியாக இருப்பேன், காற்றடித்தால் கூட பறந்து விடுவதாகத்தான் எல்லாரும் என்னை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட உருவம் கொண்ட ஒருவனுக்கு சிறகு பந்து எப்படியாவது பழகிவிட வேண்டும், நமக்கும் ஒரு விளையாட்டு தெரிய வேண்டுமே என்ற ஆர்வத்தில் நான் முதலில் 8ஆம் வகுப்பு வரை ஒரு நடுநிலைப் பள்ளியில் படித்தேன். பின்பு ஒரு மேல்நிலை பள்ளிக்கு போனேன், 9ஆம் வகுப்பு. அந்த சிறகு பந்தை நான் அப்பொழுது எங்கள் வீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய பணக்கார வீடு இருக்கிறது, அவர்கள் விளையாடுவதை பார்த்தது மட்டும்தான் உண்டு. அந்த பந்தை கூட தொட்டதில்லை, அந்த மட்டை பந்தை கூட பயன்படுத்தியதில்லை. அப்படி இருக்கிற சூழலில் அன்றைக்கு முதலாக அந்த மட்டையை எடுத்து அந்த சிறகு பந்தை வைத்து முதல் முறை அடித்தேன், கீழே விழுந்தது. 2வது முறை அடித்தேன், கீழே விழுந்தது. எல்லோரும் சிரித்தார்கள், அங்கே சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். நமக்கு அவமானப்படுவதெல்லாம் பிஸ்கெட் சாப்பிடுவது போலதானே, நமக்கு அந்த வெக்கம், மானம், சூடு சொரணை எல்லாம் கிடையாது. ஆக எத்தனை முறை விழுந்தாலும் ஒரு முறையாவது அந்த சிறகு பந்தை அந்த தளத்தை தாண்டி அடித்து விடுவேன் என்றால் வெற்றி என்ற ஒரு முயற்சியில் இறங்கினேன். அன்றைக்கு எப்படியோ தாண்டி விட்டது. அன்றிலிருந்து கொஞ்சம் சிறகு பந்து விளையாடுவதற்கு கற்றுக்கொண்டேன். அந்த ஆசிரியரும் என்னை வெகுவாக பாராட்டினார். இறுதியாக 11, 12ஆம் வகுப்பில் ஓரளவுக்கு விளையாடுகிற அளவுக்கு நான் தேறினேன். இது மட்டுமே விளையாட்டை குறித்து நமக்கும் இருக்கக்கூடிய பந்தம். இதை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சொல்வேந்தர் பாண்டியன் ஐயா அவர்களே. அடுத்த தலைப்பு சொல்வேந்தர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு. ஐயா, உங்கள் வாழ்வில் நடந்த இன்று நினைத்தாலும் சிரித்து மகிழக்கூடிய ஒரு அழகான நினைவு பற்றி கூறுங்கள். வாழ்க்கையில் நடந்த சிரித்து மகிழக்கூடிய நினைத்தாலும் இப்ப நினைச்ச உடனே நீங்க சிரிச்சு அதை ஒரு சந்தோஷமா அதை நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நினைவை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளவும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு வாழ்க்கையில. ஆனா நான் சின்ன வயசா இருக்கும்போது, நான் பிறந்து ஒரு 3-4 மாதம் முடிந்து ஒரு அப்படின்னு நான் சொன்னாங்க. என்னுடைய தாயார், என்னுடைய அம்மாச்சி சொன்னாங்க. அப்போ நான் பிறந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே என்னுடைய